டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, டிவைன் மேஸ்குலின்ஸோட எனர்ஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்டு ஸோ இது வந்து கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, டிவைன் மேஸ்குலினோட எனர்ஜி ரீச் ஆகிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்டு கம்யூனிகேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாத போது நம்ம அவங்க எனர்ஜி தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆயிடுவாங்க. அந்த ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடும். அண்டு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்துட்டு அவங்க ட்வின் ஃப்ளேமை வந்துட்டு ரியாலிட்டியில் 3D வேர்ல்டில் மீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்க ட்வின்னை வந்துட்டு 3D ரியாலிட்டியில் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பர்சனாக மீட் பண்ணி பேசி, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ட்ரிகர்ஸ் ஆகி செப்ரேஷனில் போகிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலுமே வந்துட்டு இப்போ நம்ம ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்கள மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. எப்படி சொல்கிறது, அது ஒரு டைமிங் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவங்க மேலே ஒரு புல், ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு நாமளாக போயிட்டு அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து அவங்க வந்து நம்மளை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இங்கே ஃபீல் ஆகும். அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே நடக்குமான்னு எனக்கு தெரில. எனக்கு இது வரைக்கும் வேறு யார்கிட்டையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. பட் என்னோடய ட்வின் ஃப்ளேம் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்களோட ப்ரெசன்ஸை வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் நடந்துராது. ஆனால் வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு இருக்கும் போது வந்துட்டு அவங்க நம்மளோட ஒரே ஆன்மா. நம்ம வந்து எல்லா இதுலேயும் கனெக்டடாக இருப்போம். சோல், மைண்ட், பாடி, அந்த எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக போயிடுது. அப்போ வந்து அவங்க நம்மளை பற்றி, நம்மளோட நம்மளோட ட்வின் ஃப்ளேம் வந்து நம்மளை பற்றி திங்க் பண்ணும்போது அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ப்ரெசன்ஸ் அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, டெலிபதி எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நமக்கு அவங்க டெலிபதிலாம் வந்துட்டு கிளியராக அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க, ஸோ இதெல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபைண்ட் பண்ண முடியும் அண்டு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்டு ஸோ இதுதான் வந்துட்டு எர்த்லி மேஸ்குலின்ஸ் கிட்ட இருந்துட்டு வர எனர்ஜி அண்டு டெலிபதி. கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கும். அண்டு இன்னொன்று வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளோட டிவைன் மேஸ்குலின்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்க எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் மூலமாக வந்துட்டு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதோ ஒரு சாங்ஸு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்போம், ஒரு சாங் வந்துட்டு அது நமக்காகவே இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு கிளியராக தெரியும். அண்டு இன்னொன்று வந்துட்டு எந்த ஒரு சோஷியல் மீடியா போனாலும் அந்த ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி காமெடியெலாம் எனக்கு ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு. அண்டு அந்த ஒரு சாங் வரும், யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த சேனலை வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டோம். பட் அதில் வந்துட்டு ஃபார் யூ அப்படின்ட்டு அந்த ஒரு சாங் வரும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில். இல்லைன்னா வந்துட்டு DM to DF மெசேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக கம்யூனிகேட் பண்ணுவாங்க.
ஸோ இது வந்துட்டு நம்ம டிவைன் மேஸ்குலினோட ஹையர் செல்ஃபும் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா யூடியூப் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து DM to DF அந்த மெசேஜ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூடியூப்பில். ஸோ அதில் வந்து நான் வந்து மைண்டில் ஏதாச்சும் நினச்சிட்ருப்பேன், நான் வந்து பார்க்க அழகாகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ நினைக்கும் போது அந்த DM to DF மெசேஜ் அந்த ஒரு யூடியூப் அதில் வந்துட்டு ரெக்கமெண்டில் வந்திருக்கும். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அதில் வந்து அப்படியெல்லாம் இல்லை, யூ ஆர் பியூட்டிஃபுல் அந்த மாதிரி. ஸோ நிறையா மெசேஜஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. நான் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இதே மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அவங்க நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா வேலை கம்யூனிகேட் பண்ணுவாங்க நம்ம டிவைன் மேஸ்குலினோட ஹையர் செல்ஃப். அண்டு ஸோ இதுதான் எனர்ஜி. அண்டு சம்டைம்ஸ் நம்ம டிவைன் மேஸ்குலின் எனர்ஜி வந்து நம்மளை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. அண்டு இப்படி தான் எனர்ஜெட்டிக்காக சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வே. இந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியா இந்த ஒரு வேல வந்துட்டு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு அப்ரோச் பண்ணுறது இருக்கும். அண்டு நிறையா சாங்ஸ்லாம் கூட அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த சாங்ஸ் தான் நான் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த ஒரு மாவீரன் மூவி ராம் சரண் நடித்ததில் ஒரு சாங் வரும், எங்கே போனாலும் நான் ஐயோ சாரி எனக்கு பாட வராது. ஸோ அந்த ஒரு சாங் வந்துட்டே இருக்கும். அண்டு ஸோ எனக்கு அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இது ஒரு வேல வந்துட்டு நம்ம டிவைன் மேஸ்குலின்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணுவாங்க. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம டிவைன் மேஸ்குலினோட ஹையர் செல்ஃப் வந்துட்டு நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னா வந்து அது ஒரு இன்ட்யூஷன் மாதிரி இருக்கும் நமக்கு. அவங்க ஒரு ஹையர் செல்ஃப் வந்து நமக்கு இன்ட்யூஷன் மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கேட்டு நடக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் கேட்கல அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஏதோ ஒன்று நமக்கு ஒரு இன்ட்யூஷனாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம டிவைன் மேஸ்குலினோட ஹையர் செல்ஃப் தான். இது நமக்குள்ளே இருந்துட்டு எப்போயுமே நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே இன்ட்யூஷனுக்கு வந்துட்டு ஓப்பனாக இருக்கணும். ஸோ இது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம டிவைன் மேஸ்குலின்ஸ் வந்துட்டு நமக்கு கைட் பண்ணுறது இன்ட்யூஷன் மூலமாக தான் வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்துட்டு நம்ம இன்ட்யூஷன் கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்டு வேறு என்ன சொல்கிறது, அது டிவைன் மேஸ்குலின்ஸோட எனர்ஜி நம்மக்கிட்ட வந்துட்டு ரீச் ஆகும். அது வந்துட்டு சப்போஸ் நம்ம ஃபிசிக்கலி வந்துட்டு நம்ம மேஸ்குலின்ஸை வந்துட்டு மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க மைண்டில் எப்போயும் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் மைண்டில் அவங்க எப்போயும் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து நம்மளை பற்றி ஏதாச்சும் திங்க் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரெசன்ஸ் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் வந்து நம்மளை பற்றி நினச்சி ஏதாச்சும் சொன்னாலும் வந்துட்டு நமக்கு அது அந்த டெலிபேத்திக் மெசேஜ் வந்து நமக்கு ரீச் ஆகிரும். ஏன்னா வந்துட்டு we are connected in all level, எல்லா லெவல்லையும் நம்ம கனெக்டடாக இருக்கனால வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருது ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு மட்டும் அது. ஸோ இப்படி தான் வந்துட்டு டிவைன் மேஸ்குலின்ஸ் வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க எனர்ஜி ரீச் ஆகுது. அண்டு ஸோ அவங்க ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், டெலிபதி இல்லைன்னா வேறு எதுவும் சோஷியல் மீடியா அதுலேருந்து வந்து எதுவும் கம்யூனிகேட் பண்ணுறது, கைட் பண்ணுறது, இன்ட்யூஷன் மூலமாக வந்துட்டு நம்மளை வழி நடத்துறது. நம்ம டிவைன் மேஸ்குலின்ஸோட ஹையர் செல்ஃப் வந்து எப்போவுமே இன்ட்யூஷன் மூலமாக தான் நம்மக்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க. அண்டு ஸோ
இந்த மாதிரி தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் நடக்கும். அண்டு அவங்க எனர்ஜி வந்து இந்த மாதிரி தான் ரீச் ஆகும். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லியிருக்கேன். அண்டு நிறைய பேர் வந்து ட்வின் ஃப்ளேமை ரியாலிட்டியில் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரியல் லைஃப்பில். அண்டு ஸோ அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி வேலை தான் வந்துட்டு எனர்ஜி வந்து ரீச் ஆகியிருந்திருக்கும். எதுவும் வந்துட்டு ட்ரீமில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது, இல்லைனா சோஷியல் மீடியாவில் வந்து DM to DF மெசேஜ், இல்லைனா வேறு எதுவும் வீடியோ மூலமாக வந்து அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, கைட் பண்ணுறது. ஸோ இப்படி எல்லாமே நிறையா வேலை வந்து ரீச் ஆவாங்க. அண்டு ஸோ நம்ம ஹார்ட் ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ நம்ம இன்னர் யூனியன் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நமக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் போகும். ஸோ அது வந்து ஹார்ட் ஸ்பேஸில் பேசுகிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம இன்னர் யூனியன் ஆகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்குள்ளேயே ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு போயிட்டுருக்கும். பேசுவாங்க, டிவைன் மாஸ்குலின்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம இன்னர் யூனியன் ஆகிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுவும் நமக்கு பாசிபிள் தான். எல்லாமே உள்ளேருந்தே நடந்துகிட்ருக்கும், உள்ளேருந்தே பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டிவைன் மாஸ்குலின்ஸ் வந்துட்டு நிறையா லவ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டிவைன் லவ். அண்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா இது கொஞ்சம் நம்ம இன்னர் ஒர்க்லாம் பண்ணி செல்ஃப் லவ்வில் வரும்போது வந்து இந்த ஒரு டிவைன் லவ்வை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.